வணக்கம். செய்திகளை உரக்க சொல்வோம். கிறிஸ்தவ மக்களுக்கான திமுக அரசு என பெந்தகோஸ்தே தேசிய பொருளாளர் பேச்சு. ராமநாதபுரம் தேவேந்திர நகர் பகுதியில் அமைந்துள்ள பெந்தகோஸ்தே திருச்சபைகளையும் சார்பில் கெத்செமனே ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தின கொண்டாட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராமநாதபுரம் பெந்தகோஸ்தே திருச்சபைகளின் மாமனிதர் செயலாளர் பாஸ்டர் ஆனந்த் அல்போன்ஸ் முன்னிலை வகிக்க சிவகங்கை மாவட்ட பெண்கள் திருச்சபை மாமன்ற தலைவர் பாஸ்டர் டேனியல் வரவேற்றார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் மாவட்ட செயலாளருமான காதர்பாட்சா முத்துராமலிங்கம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட அனைத்து பெந்தகோஸ்தே திருச்சபைகளில் தேசிய பொருளாளர் போதகர் ஜான்சன் பாண்டியன் பேசும்போது, தமிழகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு திராவிட மாடல் அரசு கிறிஸ்தவ இன மக்களுக்கானதாக உள்ளது. கிறிஸ்தவ மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்றுவதில் திமுக அரசு முன்னிலையில் இருந்து வருகிறது என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் திமுக நகர்மன்ற தலைவர் கார்மேகம், நகர்மன்ற துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வணக்கம். சாமி சொன்னா கேளுங்க. எருக்குள்ள ஓட்டிக்கிட்டு உங்களோடு இருந்து வாழ்த்துக்களை பெற்று அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் நோக்கத்தோடு வந்தேன். இன்று மாலை எனக்கு 4 மணிக்கு சட்டப்பேரவையுடைய மதிப்பீட்டு குழு உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தினால் மாலை சட்டப்பேரவை கூட்டத்தினுடைய கமிட்டி கூடிய காரணத்தினால் சென்னை சார்பாகவும் நம்முடைய கிறிஸ்து பிறனுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து மட்டுமல்லாமல் பெரியவர்கள் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட நிர்வாகி எந்த அளவிற்கு ஒரு உள்ள உணர்வோடு உரையாற்றுவார்கள், அந்த வகையில் இந்த தமிழ்நாட்டில் நல்லாட்சி தரக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நாயகம் தமிழ்நாடு முதலமைச்சர் மீது அளவற்ற அன்பும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.